வெல்த் கிரியேட் பண்ண ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்கு. அதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்க மணியை ஃபாஸ்டா க்ரோ பண்ணுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் எடுத்துக்கலாம். 1 + 2 + 8 is equal to 11. இப்போ இந்த 3 டிஜிட்டை ஆட் பண்ணி மொத்தமா சொல்றது பேர் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட். அண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இஎம்ஐ லோனுக்குலாம் காட்டுற வட்டியை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். கைஸ், நீங்க இப்ப 1000 rupees மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 10% இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு 1 இயர்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். சோ 1 இயர்க்கு அப்புறம் நீங்க போட 1000 rupeesக்கு 100 rupees வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்னு வரும். ஐ மீன் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல உங்ககிட்ட வந்து 1100 rupees இருக்கும். சோ 1100க்கு 10% இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 110 rupees. சோ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் முடியல உங்ககிட்ட 1100 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 110 rupees இருக்கும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1000 to 10 சம்திங் இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் போக போக உங்களோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியலா வந்து க்ரோ ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் வளர்ற மாதிரி தான். சின்ன செடியா வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ப்ராஃபிட் தெரியாது. அதே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து பெரிய மரமா வளர்ந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து லவ் டுடே படத்துல கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்ப சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்க்கு 500 சொல்லிட்டு 20 இயர்ஸ்க்கு மினிமம் 12% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். 20 இயர்ஸ் நீங்க 500 மந்த்லி கட்டி வந்து பாத்தீங்கன்னா 12% மினிமம் இன்ட்ரெஸ்ட்ல உங்ககிட்ட 50 lakhs இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் நீங்க பண்ணாம இப்ப இருந்து நீங்க 10 இயர்ஸ் லேட்டரா ஆரம்பிச்சீங்கன்னா, ஐ மீன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 20 ஏஜ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்ப நான் 20 ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணி 40 ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 50 lakhs இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணாம என்னோட 30 ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணி 40 இயர்ஸ்ல முடிச்சேன்னா அந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக 15 லட்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். 50 lakhs எங்க இருக்கு, 15 லட்சம் எங்க இருக்கு, நீங்களே பாருங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இயர்லியா ஸ்டார்ட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும். சோ இயர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணாம சின்ன அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. காம்பவுண்ட் இன்வெஸ்ட் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் வெல்த் க்ரோ பண்றதுக்காக. சோ அட் தி எண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபைனலா இன்வெஸ்ட் பண்ணுங்க.